அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது மனவளக்கலை மற்றும் யோகா பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள் முதியவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதின் நன்மைகள் பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த கண்ணுக்கு கண் பயிற்சி கொடுக்கலாம். நிறைய கண்ணை நம்ம நிறைய டான்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பரதநாட்டியம், கதகளி ஆடுறவங்களுக்கு எல்லாம் கண்ணு எப்படி இந்த ஓரத்துக்கும் அந்த ஓரத்துக்கும் போகும், அப்புறம் கண்ணு இப்படியே சுத்தி வரும், அந்த கண்ணு அப்படியே சுத்தி வரும். அது டான்ஸ் ஆடுறதுக்கு பழக்கப்படுத்தினா மட்டும் இல்ல, நம்ம கையை கட்ட விரல வச்சுக்கோமே, ரெண்டு கையும் ஜாயின் பண்ணி வச்சுக்குவோம், சேர்த்து வச்சுட்டு கட்ட விரல மூந்துக்கு நேரா கொண்டாந்து வச்சுக்குவோம், முகத்தை விட்டு ஒரு அடி தூரத்துல வச்சுக்குவோம். நல்லா முதல்ல கையை இந்த வலது பக்கம் தோள்பட்டையில இருந்து இடது பக்கம் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போயிட்டு கண்ணை ரெண்டு கட்ட விரலையும் பாக்குற மாதிரி இங்கேயும் வலது இடது இடது வலதுன்ட்டுன்னு கொண்டு வரோம். அதுக்கப்புறம் காய்களை வலது பக்கம் கீழே இடுப்பு கிட்ட வச்சுட்டு நேரா இடது பக்கம் தோள்பட்டை கிட்ட கொண்டு போறோம். அதையும் கட்ட விரல கண்ணு பார்த்துட்டு நேரா கிராஸா கண்ணு போகும். அதே போல இடது பக்கம் தொடையிலேருந்து வலது பக்கம் தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போகும்போது அது கண்ணு இன்னொரு பக்கம் கிராஸா போகும். இப்ப இதை நம்ம ஒரு இன்ட்டு போடுற மாதிரி நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் போடுற மாதிரி முதல்ல வலது இடதுன்னு கொண்டு போறோம். அப்புறம் மேலையும் கீழே, இடுப்புல இருந்து தலைக்கு, தலையில இருந்து இடுப்புக்கு, கை கட்ட விரல நம்ம மேலையும் கீழே அசைக்கும் போது கண்களும் கட்ட விரல பார்த்துட்டு மேலையும் கீழே, இது ஒரு பிளஸ் போடுற மாதிரின்னு நினைச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம உடம்ப சுவட்டி ஒரு பெரிய வட்டம் போடுறோம். அந்த வட்டத்தை நம்ம கட்ட விரல கண்ணு பார்த்துட்டே ஒரு பெரிய வட்டம் இடது பக்கமா அப்புறம் வலது பக்கமா, இது ஒண்ணுத்தையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மட்டும் செய்ய முடியறவங்க 2 பிளஸ் 2 இன்ட்டு 2 வட்டம், அதே மாதிரி இல்ல ஒரு 5 முறைன்னு என்னால செய்ய முடியும் அப்படின்னா அது செஞ்சாக்க இந்த அற்புதமான பயிற்சி கண்ணுக்கு மட்டுமல்ல, நம்ம கைகள் ரெண்டையும் சேர்த்து நம்ம சுத்துறோம் இல்லையா, நம்ம தோள்பட்டைக்கு, நம்ம கைகளுக்கு, முதுகுக்கு, நம்ம அப்படி சுத்தும் போது கை இந்த பக்கம் அதிகமா போகுது, ஒரு பக்கம் போகும்போது விரிஞ்சு போகுது, இன்னொரு பக்கம் போகும்போது அந்த பக்கம் விரியுது, இடது பக்கம் போகும்போது வலது பக்கம் விரியுது, சுருங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மார்பு எலும்புகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சி, அந்த ரிப்பு எலும்புகளுக்கெல்லாம் நம்ம நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடியது. இந்த அத்தனை அற்புதமான பயிற்சி இந்த கண் பயிற்சின்றது ரொம்ப அழகா நம்ம செஞ்சா இந்த கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கண் அப்பப்ப வயது ஆக ஆக அந்த கண் பார்வை மங்குதல் அதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கண் குறைபாடுகள் நிறைய இருக்கும். அதுக்கு இந்த பயிற்சிகள் நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை விட இன்னும் சொல்ல போனோம்னாக்க சூரிய ஒளி, அதுக்கு யார்கிட்டையும் போய் நம்ம பர்மிஷன் கேட்க வேண்டியதில்ல. சூரியன் ஏய் நான் உனக்கு ஒளி கொடுக்குறேன், எனக்கு காசு கொடுலாம் கேட்க போறதில்ல. மனிதர்கள் மாதிரிலாம் இயற்கைகளை படுத்தவே படுத்தாது. இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் அனைத்துமே மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது. இயற்கை நமக்கு அவ்வளவு கொடுக்குது. வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் மொட்டை மாடி இருந்தா மொட்டை மாடி, இல்லாட்டி வெளியில வராண்டா மாதிரி சூரிய ஒளி பார்க்கக்கூடிய இந்த மாதிரிதான் இருந்துக்குங்க. பின்பக்கமா கையை கட்டிக்குங்க, 2 கையும் பின்னாடி கட்டிட்டு அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 மணிக்குள்ளார பண்ணிடுங்க, 6 to 8 வரைக்கும்.
9 மணிக்கெல்லாம் நல்ல, அதுவும் இந்த வெயில் காலத்துல வந்து ரொம்ப சூரியன் பளிச்சுன்னு கண்ணுக்கு எடுத்துரும். அதனால ஒரு 6 to 8 அந்த இளம் வெயில், இளம் சூரியன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மஞ்சள் நிற சூரியன் வெள்ளையாகறதுக்கு முன்னாடி, அத என்ன பண்ணுங்க, கைய பின்னாடி கட்டிக்கங்க 2 கையும். அண்ணாந்து அந்த சூரியன பார்த்துக்கிட்டு அரை பார்வையா பார்க்கணும். நல்ல கண்ண முழிச்சு பார்க்காம, கொஞ்சம் கண்ண இந்த சிவன்லாம் படம் பார்ப்போம் இல்லையா? தியானத்துல இருக்க சிவன் அரை கண்ண மூடிட்டு இருக்கிற மாரி. அதே மாதிரி அரை பார்வையா சூரியனை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி ஒரு 4, 5, 6ன்னு ஒரு 8 ஸ்டெப் நடங்க. அதே நம்ம இடத்த கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பின்னாடியா ஒரு 8 ஸ்டெப் வந்துருங்க. அந்த சூரியனை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அரைக்கண் பார்வையில. இதே மாதிரியே பார்த்துக்கிட்டு ரொம்ப வேணாம், ஒரு 4 முறை செய்யுங்க. முன்னோக்கி ஒரு 8 ஸ்டெப்பு, அதே மாதிரி பின்னோக்கி ஒரு 8 ஸ்டெப்பு நடந்து வந்துருங்க. இது மாதிரி ஒரு 3லேருந்து 4 முறை செஞ்சா போறோம். தினம் செய்யுங்க. கண்ணுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இது மாதிரி நிறைய நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அது மாதிரி உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது, ஏன்னா நம்ம வயசாக ஆக நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த தள்ளாமை வரும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா வந்து நாம வந்து நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எந்த வகையிலயும் வந்து நோயின்னு படுக்கிறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். அது இல்லாம சின்ன சின்ன தடுமாற்றங்கள், தள்ளாடுதலுக்கெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட கொண்டு வந்து, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், என் உடம்ப வந்து ஆரோக்கியமா நான் வச்சுக்கிறதுக்கு என்னாலான முயற்சி செய்யறேன். நீங்க எவ்வளவுலாம் செய்றீங்க, அது மாதிரிலாம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியலையே. காலம்க்கிறதுக்கு நம்மளால முடியும். சின்ன சின்ன வகையில வந்து உட்கார்ந்த இடத்துலயே கைகளையும் காலையும் அசைக்கிறதுக்கு நம்மளால முடியும். அது மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் முடிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுங்க, கட்டில்ல உட்கார்ந்த மாதிரியோ, நாற்காலியில உட்கார்ந்த மாதிரியோ, இல்ல எதுனாலும் ஒரு திண்டுல ஒரு திண்ணை மாதிரி இருந்தா அதுக்கு மேல ஒரு செவுரு இருந்தனாக்கா அதுல உட்காந்துக்குங்க. எங்கேயாச்சும் சேர தான் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு படிக்கட்டுல கூட உட்காந்துக்கலாம். உட்கார்ந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இடுப்புல 2 கையும் வச்சுக்குங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே கீழே குனிஞ்சு நம்ம தொடை வரைக்கும், நம்ம உடம்பு வர வரைக்கும் கீழே குனிஞ்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு இழுத்துக்கிட்டே நிமிர்ந்து, ரொம்ப பின்னாடி போக வேணாம், நம்ம நேரா உடம்பு வர்ற அளவுக்கு, முதுகு தண்டு நேரா இருக்கிற அளவுக்கு நிமிர்ந்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே குனிங்க. அப்புறம் மூச்சை இழுத்துக்கிட்டே நிமிர்ந்துக்குங்க. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் செய்யலாம். முடிஞ்சவர்கள் நின்றுகிட்டு செய்யலாம். இல்லைன்னாக்கா இதனால ஒரு சுவர்ல வந்து கையை வச்சு ஊனிட்டு ஒரு கையை மட்டும் இடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குனிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிமிருங்க. அதே போல கால்களையும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டாந்து தரையில விடுங்க. இது மாதிரி பயிற்சிகள்லாம் நம்மளால முடிஞ்ச பயிற்சி. என்னால இதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யறேன் அப்படின்றத செய்துட்டு ஒரு 2 நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறோன்றது சுத்தமா ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்லாத ஒண்ணு. இதை மட்டும் எதெல்லாம் ஒரு 2, 3 நாள்ல தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் என்னால செய்ய முடியுது. இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சாங்க நல்லா உடம்பு வளையுதே, நல்லா இருக்குதே, நான் இப்படி வளைஞ்சதுனால எனக்கு எங்கேயும் வலி இல்லையே, நல்லா இருக்கனே அப்படின்னு நீங்களா செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களால முடிஞ்ச ஒரு பயிற்சியை ஒரு 4 பயிற்சியினாலும் தினமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது முழுக்க முழுக்க முழுமையாக உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதி. மிக உறுதியாக சொல்றேன். நீங்க வந்து இந்த பயிற்சிகள்லாம் செய்யலாம். இன்னும் நிறைய பயிற்சிகள்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். அதை வந்து அடுத்த ஒரு நிகழ்வில சொல்ல விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்